الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم أكبر المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான உலமாக்களே, ஹாஃபிஸ்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பயான் ஆரம்பிப்பதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பகுதியையும் அல்லாஹ்வுடைய உதவியை திறக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பேணியில ஸலவாத்து சொல்றது. எந்த இடத்துல ஸலவாத்து சொல்லப்படுமோ அந்த இடத்துல மலக்குமார்களுடைய வருகைகளும் அதிகமாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்லிட்டு பயானார். اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு எல்லா அமல்களும் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். சூரா வாக்கியா ஓதினா வறுமை நீங்கும் என்பது ஒரு ஹதீஸ். ஆனா நம்ம சூரா வாக்கியா ஓதுற நேரத்துல நியத் என்ன? ஏதோ கஷ்டம் போகும், அதற்காக நான் சூரா வாக்கியா ஓதுறேன். லொஹாவத்துலதா என்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்படும், அதனால நான் லொஹாவ சொல்லுவேன். சூரா பக்ராவை ஓதினா வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாம போகும். எந்த அமல்ல எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ அந்த அமலை நாம செய்யணும். எந்த அமலின் மூலமாக எங்களுக்கு பெனிஃபிட் பிரயோஜனம் இல்லையோ அந்த அமலை நாம செய்யறது இல்லை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அமலையும் நாங்கள் செய்த நேரத்தில் அதுல பிரயோஜனம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எங்களுடைய நியத்திற்கோடும் இந்த இபாதத்துகள் அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் நாம செய்யறோம். எங்களுடைய நியத்துகள் சீராகும். இன்னைக்கு நாம துவா கேட்கிறோம், துவா கபூல் ஆகவில்லை. அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கிறோம், எங்களோட கண்ணீருக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. எங்களோட இபாதத் பொய்யா அல்லது நாங்கள் செய்யக்கூடிய முறை தவறானது. இபாதத் என்பது பொய்யானது அல்ல, இபாதத் உண்மை. நாங்கள் செய்த விதம் தவறானது, செய்த விதம் பொய்யானது. கண்ணியமான சகோதரர்கள், ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் செய்த நேரத்தில் அந்த இபாதத்துடைய இஹ்லாஸ் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சிலர்கள் சொல்லுவாங்க, இந்த ஏரியாலே ஹஜ்ஜுடைய காலத்துல நான் கொடுத்த மாடு மாதிரி யாரும் கொடுக்கல, பெரிய கொம்பு, பிரவுன் கலர், இத்தனை ராத்தல் மாடு. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயும் ராத்தல் கணக்கையோ கொம்பையோ அதனுடைய கதையோ அல்லாஹ் பேசல. லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் கொடுக்கக்கூடிய குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய இஹ்லாஸ் எப்படி இருக்கிறது, இஹ்லாஸ் எப்படி இருக்கிறது, அந்த இஹ்லாஸுக்கு ஏற்றது போலதான் அல்லாஹ் கூலியும் கொடுப்பார். ஹஜ்ஜுக்கு போறார், ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிறார், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை குடும்பத்தோட தருவானா.
அவர் டாலரை மாத்துறாரு, ரியால மாத்துறாரு, எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நீங்க கொண்டு போற அந்த கட்டுச்சாதனங்கள்ல கொண்டு போற நீங்க உங்களுடைய பொருட்கள்ல ஆக சிறந்த பொருள் எது தெரியுமா? தக்வா. அல்லாஹ் சொல்ற தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், இஹ்லாஸ். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ரமலான் அல்லாஹ் தங்களை எதிர்பார்க்கிறார். மாஷா அல்லாஹ் 30 நோம்பு குடிச்சிருந்து சொல்றதை விட இந்த 30 நோம்புல எந்த அளவுக்கு எனக்கு தக்வா உண்டாக இருக்கிறது, என்ன தக்வா உண்டாக இருக்கிறது. தொழுகையை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது தக்வா, ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ் தக்வாவோடையும் இஹ்லாஸோடையும் தான் அல்லாஹ் இணைச்சிருக்கிறார். அதே போலத்தான் நிகாஹ் என்று சொல்வதும் வெறுமனே சடங்குக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. யாரெல்லாம் நிகாஹ் என்றத நான் எல்லா பயான்களையும் சொல்றது உடலுடைய ஆசையுடைய நியத்தை வச்சு செய்வாங்களோ, இல்ல பொருளுடைய ஆசையை வச்சு செய்வாங்களோ, இல்ல இந்த சமூகத்துல நானும் திருமணம் செஞ்ச ஒரு மனிதன் என்று பார்க்கப்பட வேண்டும் என்ற நியத்துக்கு செய்யறாங்களோ, அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஏன்? ஒருவர் அசருக்கு தக்பீர் கட்டும் போது நியத்தை வைக்கிறாரோ, ஒருவருடைய நியத்தை சொல்லுங்க, கபூலாகுமா? கபூலாகாது. அவர் மகரிப் தொழும் போது நியத்தை வைக்கிறாரோ, சுபஹுடைய நியத்தை கபூலாகாது. அதே போல ஒருவர் நிகாஹ் செய்யும் போது நிகாஹுடைய நியத்தை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான நிகாஹுடைய நியத்துகளை சொல்லி தந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, உங்களுக்கு நிகாஹ் செய்ய உடல்ல சக்தி இருந்தால், உடல்ல பலம் இருந்தால், நீங்க கட்டாயமாக நிகாஹ் செஞ்சுக்கோங்க. கட்டாயமாக நிகாஹ் செஞ்சுக்கோங்க. இந்த பலம், இந்த சக்தி என்ன? எங்களோட வாலிப சமூகம் சுப்ஹானல்லாஹ் தேவையில்லாத எல்லா பாவனைகளையும் பாவிக்கிறார். ஆனா சக்தி ஃபிட்டா இருக்கிறார். நைட்ல கண் மூடிப்படுவது இல்லை, கண் அப்படியே இருக்குது. நைட் ஃபுல்லா கண் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட அசைது இல்லை. பார்க்கிறவங்க ஃபிட்டா இருக்கிறார். அவர் ஃபிட்டா இருக்கிறதுக்கு எதையோ பாதிச்சிருக்கிறார். திடீரென்று சிரிக்கிறார், திடீரென்று சிரிக்கிறார், திடீரென்று வீட்டுக்கு வந்து கொப்பி குடிக்கிறார், திடீரென்று சூடான பொருட்களை சாப்பிடுறார், திடீரென்று வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை புத்தம் விட்டுறாரு, உம்மாவோட இறக்கமாக பேசுறார். டிஃபரெண்டாக இருக்கிறது, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, தவறான விஷயங்களை செய்யும் போது எஃபெக்ட் விளங்குச்சு. இது பாவிக்கிறாரு, என்ன செய்யறாரு, இந்த தவறு இருக்குது என்பது விளங்குது. எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, ஒன்றுமே வெளியே விளங்குது இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் இல்லை வாலிப சமூகத்தை பாதுகாக்கணும். நான் ஏன் நான் சொல்லணும்னா, யாரெல்லாம் இந்த பாவனைகள் இருக்குமோ ப்ளீஸ் பண்ணி சொல்லுறேன், நிகாஹ் செஞ்சு வச்சிடுவான். நிகாஹ் செஞ்சு வச்சிடுவான் யாரா இருந்தாலும் சரி. என்ன வரக்கூடிய ப்ராப்ளம் முடிச்சு ஒரு காலம் இருந்துச்சு, தொழுவாரு இல்லை, இன்ஷா அல்லாஹ் முடிச்சதுக்கு பிறகு தொழுவாரு. தொழுதாங்களா? இல்ல. இப்ப சொல்றாங்க, இல்ல நான் லவ் பண்ணிட்டு நான் அவரை முடிச்சுட்டு திருத்துவார், முடிச்சிட்டு நான் திருத்துவார். கண்ட காட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருத்த முடியாதவருக்கு, இங்க இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருத்த முடியாதவங்களுக்கு முடிச்சுட்டு எப்படி திருத்துறது? ஒவ்வொருவரும் திருந்தோனும் அவர் அவராக திருந்தாத வரைக்கும் திருந்தேதான். கண்ணியமான நான் என்ன சொல்ல, ஹதீஸ கவனமாக கேளுங்க. சக்தி இருந்தால் நிகாஹ் செஞ்சு கொடுங்க. என்ன சக்தி? என்ன சக்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்ல ஃபிட்டா இருக்கிறார், ஜிம் பொடியா இருக்கிறார், பார்க்கிறதுக்கு மாஷாஅல்லாஹ் ஹேண்ட்ஸமா இருக்கிறார். இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனைவியை வச்சு பாதுகாக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. என்ன சக்தி? ஹலாலான தொழில். ஹலாலான தொழில். நீங்க எல்லா விஷயங்களையும் டீலராக இருங்க, ஆனா தேவையில்லாத பொருட்களுக்கு டீலராக இருக்கக்கூடிய கொடுத்துடமாக. ஹலாலானே ஏந்த மகளுடைய கற்பத்தில் வரக்கூடிய குழந்தை ஹலாலாக இருக்கும். இந்த மகளுடைய கற்பத்தில் வரக்கூடிய பிள்ளை ஹலாலாக இருக்கணும். இந்த சமூகத்தில், இந்த சொசைட்டில கால வைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைய கொண்டெல்லாம் இந்த உம்மத்துல வேலை வாங்குவோம். ரெண்டாவது, சக்தி என்ற என்னண்டா
தெளிவாக விளங்கிக்கோங்க. அந்த மனைவியுடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அவர்கிட்ட இருக்கும். உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வாராங்க, நிறைய பெண்கள் வாராங்க, கவுன்சிலிங் வரும்போது பார்த்தா நிக்கா செஞ்சு யாருந்த மேல ப்ராப்ளம் விளங்குது. ப்ளீஸ் பண்ணி சொல்லுற இந்த சமூகம் தவறான பெயர்களை, தவறான முறையில தவறான கெட்ட பெயர்களை ஒரு மனிதனுக்கு ஃபீல் குத்துறது ஈஸி, சிம்பிளா குத்திடுவாங்க. ஆனா நல்ல என்ற ஒரு பட்டம் எடுக்கிறது இருக்குது, அது லேசானது உண்டல், லேசானது உண்டல். சல்லல்லாஹு சொல்றது ரெண்டையும் கவனிங்க. அதே நேரத்தில் மனைவியை நீங்க தெரிவு செய்யற நேரத்தில் சல்லல்லாஹு பாருங்க, நாங்க எல்லாருமே சொல்றதுன்னா ஒரு பெண்ணை நிக்கா செய்யற நேரத்துல அந்த பெண்ணுடைய தீன பாருங்க. அழக பார்க்க வேணும் என்பது அல்ல, அந்த பெண்ணுடைய வம்சத்தை பார்க்க வேணாம் என்று சொல்லல, அனைத்தையும் பாருங்க, தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தீனை தவிர மற்ற எல்லாமே பார்க்கிறோம், தீனை தவிர. அதே நேரத்தில் ஒரு ஆணை தெரிவு செய்யற நேரத்தில் அல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆணுடைய இபாதத்தை மட்டுமல்ல, அஹ்லாக்க பாருங்க, அவருடைய குணங்களை பாருங்க. ஹஸரத் கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த மஹல்லால நிக்கா செய்யும் போது ஹஸரத் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நாங்க ஒரு பெண் எடுக்க போறோம், ஒரு 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 மாப்பிள்ளை எடுக்க போறோம், இவருடைய குவாலிட்டி அப்படின்னு கேட்கிறாங்களா? கேட்கிறது. மஹல்லாக்கு வரணும், ஒவ்வொரு பெண் கொடுக்கக்கூடிய மாமமாரும் ஒவ்வொரு அடுத்த சைட்ல வரக்கூடியவங்களும் பல் இமாம் கிட்ட கேட்கணும், இவருடைய தொழில் என்ன, அதை கேட்கிறதே இல்லை. நீங்க கேட்கிறது கட்டாயம் வாஜிப். ஏனென்றா பள்ளியுடைய இமாம் என்று சொல்றது பல வாலிபரோட புலங்கக்கூடியவர், பல செய்திகள் அவருக்கு தெரியும். சில குறைகளை மார்க்கத்தில் மறைக்கிறது குற்றம் அல்ல. நான் என்ன பற்றி ஒரு தவறாக பேசுறது ரீபல். ஆனா நிக்கா என்று வரும்போது என்னுடைய குறைய மறைச்சா இவர் மறைக்கிறாங்க, இவர் தான் பாவம். அதை கட்டாயம் வாஜிப் வெளிப்படுத்தித்தான் ஆகணும், அது குறையாது. ஒருவரோட பிசினஸ் செய்ய போறார், இவர் பஜாருக்கு எல்லாமே கொள்ள போடக்கூடிய ஒருவர், எல்லாருக்குமே செக்க பம்பாகக்கூடிய ஒருவர். ஒருவருக்கு கேட்கிறாங்க, இவரோட பிசினஸ் பண்ண போற நல்லமா, இவரை யோசிக்கிறாரு, கொலையை நான் இப்படி வெளியாகிறது இல்ல, செல்லாட்டு தான் தவறு, அது செல்லித்தான் ஆகும். இவரோட யாவரும் செய்யவான மோசமானவர். மார்க்கத்துல சில விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டாங்க, வெளிப்படுத்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தீன ரெண்டு பேரும் பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காஹ் என்று சொல்வது, இவர் நிக்காஹ் யார் மாப்பிள்ளை நிக்காஹ் செய்ய போறாரு, இவருடைய சில நியத்துகள் சீராகிற நேரத்தில் இவருக்கு ரெண்டு விதமான பாக்கியம் கிடைக்கும். இந்த இடத்துல உங்க நியத்தை சீராக்கி போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3 நோக்கத்துக்காக நிக்காஹ் செய்யறாரு. ஒன்று லியகுப பஸரா, தந்த பார்வைய ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறது, இரண்டாவது தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும், மூணாவது குடும்பத்தை சேர்த்து நடக்கணும், குடும்பத்தோட இணைந்து நடக்கணும் என்ற நோக்கத்தோட எந்த மாப்பிள்ள எந்த வாலிபர் நிக்காஹ் செய்வாரோ அந்த வாலிபருக்கு அந்த பெண்ணை கொண்டும் அந்த பெண்ணை கொண்டும் அந்த வாலிபருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. யாருடைய துவா? அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா. அந்த பாக்கியத்தை அடைஞ்ச வாலிபராக அல்லாஹ் இந்த வாலிபர் ஆக்குவானாக. இரண்டாவது, அல்லாஹ்விடத்துல நாங்க துவா கேட்கிறோம், என்ன, யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்யணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், சில மக்களுக்கு 3 விதமான மக்களுக்கு நான் உதவி செய்யறது அது என் மீது கடமை, நான் செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் சொல்றான் அது என் மீது கடமை. அதுல ஒருவர் யாருண்டா, வீட்டில இருந்து பள்ளிக்கு வாராரு, அவர் பள்ளியில இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் அவருக்கு உதவி செய்யறது அல்லாஹ் சொல்றான் என்ன கடமை. இரண்டாவது, ஒரு வாலிபர் நிக்காஹ் செய்யறாரு, அவருடைய ஹராத்திலிருந்து தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துக்காக நிக்காஹ் செய்யறாரு, அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு உதவி செய்யறது என் மீது கடமை. அந்த பாக்கியத்தை இந்த வாலிபருக்கு அல்லாஹ் கொடுப்பாங்க. கண்ணியமான வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. இந்த துனியாவுடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை, குறுகிய வாழ்க்கை. எங்கட இந்த இன்பம், எங்கட ஆசை இதெல்லாம் கூடினா
ஒரு 60-70, இப்ப 60-70 சொல்லலாம். இப்ப தூங்கினாலும் ஜனாதாவுடைய செய்தி, எழும்பினாலும் ஜனாதாவுடைய செய்தி. கொஞ்சம் பிளீஸ் பண்ணி இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் பார்த்து சொல்றேன், வீட்டுல 2 நாள் மையவாடிக்கு போய்வாங்க. மையவாடிக்கு போங்க, மையவாடிக்கு கட்டாயமாக போங்க. என்னுடைய ஒரு வளமை ஒவ்வொரு சனிக்கிழமை பஜருக்கு பின்னால மையவாடிக்கு போயிட்டு, அதை விட நிம்மதியான இடம் வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா போக போற இடத்துல நாங்க முன்கூட்டி பார்ப்போம். மையவாடிகளுக்கு போங்க, பக்கத்தில் இருக்குது. போய் உங்களோட ஆசிராவை சிந்திங்க, உங்களோட ஆசிராவை சிந்திங்க, உங்களோட மறுமையை சிந்திங்க. கொஞ்சம் உட்கார்ந்துறீங்க, பாருங்க எத்தனை பேர் உங்களோட வாழ்ந்தவங்க இந்த மையவாடியில மண்ணோட மண்ணாக இருக்கிறாங்க. நான் இந்த என்னுடைய பொடிய, என்னுடைய ஜனாதாவை கொண்டு வந்து இங்க வைக்கும் போது ஏண்ட மனைவி எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு தீன்தாரியாக இருக்கும், ஏண்ட பிள்ளைகள் எனக்கு துஆ செய்யக்கூடிய தாய்களாக இருக்கும். இல்ல நான் ஒரு தீன்தாரியான ஒரு குடும்பத்தை, ஒரு பக்குவமான ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி விட்டு வராவிட்டால் எனக்கு கபர்லையும் நிம்மதி இல்லை, கபர்லையும் நிம்மதி இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்க, மனிதா நீ இந்த இருக்கக்கூடிய இந்த நாள்ல அமல் செய்யலாம், கேள்வி கணக்கு இல்ல. ஆனா உன்னோட மௌத்துக்கு பின்னால அமல் இல்ல, கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் உலகத்துல தீனுக்கு உதவியாக இருக்கிறாங்களோ அந்த வாலிபர்களோடு நீங்க சேர்ந்து நடக்கலாம். யாரும் சிலவங்க நினைப்பாங்க, நான் கிளாஸ்மேட், எவ்வளவு காலம் படிச்ச இவரோட நான் சேராசி என்ன தப்பாக நினைச்சிடுவாரு. இல்ல, எங்களோட நட்பு எப்படி இருக்கணும், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் என்றா அது நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஏந்த நண்பன் எப்படி தெரிவு செய்யறது, ஏந்த நண்பன் எப்படி தெரிவு செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவோம், யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவோம். யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனை வர மாதிரி இருக்குது, காதுல கையில எல்லாமே டிஃபரெண்டாக தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது, சில வாலிபர்கள் கம்மல் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நினைப்பு அது அழகு என்று. அது யாரு தெரியுமா போடுறது? நீங்க அந்த சர்ச் பண்ணி பாருங்க, ஆம்புலத்தனம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க தான் கம்மல் போட்டுக் கொள்ளும். யாருக்கிட்ட ஆண்மை இல்லையோ, அது இந்த சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, அது பொறியில போடுற அடையாளம் என்னென்றா நான் ஆம்புல இல்ல, நான் ரெண்டுக்கும் நடுவில் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க தான் கையில காப்பும் காதுல கம்மலும் போட்டுக் கொள்வாங்க. சர்ச் பண்ணிப்பாங்க. நாங்க யாரோ செஞ்ச ஹராத்தை நாங்க செய்யறோம். ஒரு ஆளை பார்க்கிற நேரத்தில் எனக்கு பயம் வரணும், அடே பாரு மாஷா பள்ளியோடு இருக்கிறாரு, அவரோட சேருங்க, அவரை கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. யாருடைய பேச்சை கேட்டா, யாருடைய பேச்சை கேட்டா ஆகிராவுடைய சிந்தனை வருமோ அவரையும் சேர்த்து வைங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. நல்ல அட்வைஸ் பண்றாரு. இது 2-3 பேரை கண்டு அண்ணன் வாராரு 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 கச்சா கச்சா ஆட்டுக்குள்ளோடு ஆட்டுல கவரை போட்டுக் கொள்றது, ஒரு பேர் ஓடுறது இல்ல, ஒதுக்கிடவான். அல்லாஹ் உங்களோட மேல வச்ச அன்பினால் அவர்கள் அனுப்பி வைக்கிறான். நீங்க அல்லாஹ் அனுப்புற நேரத்துல நீங்க ஒழிஞ்சீங்கன்னா அந்த அட்வைஸ் எப்ப கிடைக்கும்? அவங்கள பக்கத்துல எடுங்க. 3வது, யாருடைய செயற்களை கொண்டு உங்களுக்கு அமல் கூடுமோ அவங்களையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. கண்ணியமான சகோதரர்கள், இந்த ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவியாக நாங்க இணைவதற்கு முன்னால முதலாவது எங்களை சீராக்கணும், இபாதத்துடைய அமலுடைய செயலை சீராக்கணும். இப்ப நிக்காஹ் நடக்க போகுது. இந்த வாலிபர் ஒரு பெண்ணை தன்னுடைய துணைவியாக ஆக்கிக் கொள்ள போறாரு. ஆனா இது கபில்து நிக்காஹ் என்று சொல்ற வார்த்தை இருக்குது. எங்களோட பார்வையில மகர கொடுத்துட்டோம், சொந்தமாக்கிட்டோம் நினைக்கிறோம். அந்த பெண்ணை மாம கையில ஒப்படைச்சதுக்கு பின்னால சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? இந்த வாலிபருடைய பொறுப்பு, நிக்கா செஞ்ச ஒவ்வொருவருடைய பொறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆனா நிக்கா செஞ்சு 50 வருடம் 20 வருடம் 30 வருடம் ஆகிட்டு ஏந்த மனைவிக்கு நான் எல்லாமே செஞ்சிருக்கிறார், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார், கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஏந்த மனைவியுடைய கபருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் மனைவியுடைய கபருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய கபருக்காக செஞ்சார். என்ன செஞ்சார்?
ரமலானுடைய காலத்துல சாரத்தை இறுக்கி கட்டிட்டு எல்லா மனைவிமாரும் எழுப்பி விடுவாங்க. எழுப்புங்க எழுப்புங்க, தொழுவத்துக்கு எழுப்புங்க, தூங்கவாங்க. மனைவிமார தயார் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுவதற்காக. நாங்க யாரும் மனைவியுடைய விஷயத்துல இன்னைக்கு நிறைய பெண்கள், நான் சொல்றது நிறைய ஆண்களுக்கும் நிறைய பெண்களுக்கும் இன்னைக்கு பரவான குளிப்பு கூட எப்படி குளிக்கணும் தெரியாது. சரி, நிறைய பேருக்கு தெரியாது. வீட்டுல போய் இன்னைக்கு உட்கார்ந்து உன மனைவி உட்கார வச்சு சூரா ஃபாத்திஹாவோட சொல்லுங்க. நான் மனசால சொல்ற நிறைய பெண்களுக்கும் சூரா ஃபாத்திஹா பாடவில்லை. உட்கார வச்சு மனைவிக்கு சொல்லுங்க அத்தகையாரோட சொல்லி. நிறைய பெண்கள் கத்தகையாத் பாடவில்லை, ஆனா தொழுவாங்க. முசல்லாக்குள்ள யாத்திரை கிதாபுண்டு வச்சு தொழுக்கிறாங்க, எடுக்கிறாங்க, தொழுவாங்க. பார்த்தா தொழுவாங்க. அத்தகையாத் பாடவில்லை. உட்கார வச்சு கேளுங்க பிரதான குளிப்பு என்ன. ஏதோ குளிச்சுட்டு வாரா, ஆனா என்ன குளிச்சுங்க தெரியாது. அவட மேல குத்தம் இல்ல, அவ்வளவு பாவத்தையும் கணவன் சுமப்போம். மனைவிக்கு குர்ஆன் ஓத தெரியா, எனக்கு குர்ஆன் ஓத தெரியா, என்னுடைய தீனுடைய ஹால். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நிக்காஹ் செய்றார் என்று சொன்னா அவர் தீனை முழுமையாக்குறாரு. தீனை அவர் முழுமையாக்குறாரு, தீனை அவர் முழுமையாக்குறாரு. கண்ணியமான சகோதரர்களை, அடுத்தது இரண்டாவது பகுதி, ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய ஒன்று தான் அஹ்லாக்குடைய சைட சீராக்கும். அஹ்லாக்குடைய மஹரம் பேணக்கூடிய சைட சீராக்கும். அஹ்லாக் மஹரம் எந்த ஃபேமிலியில வராதோ அது பயங்கரமான ஒரு முசீபத்தான். அது ப்ளீஸ் பண்ணி சொல்லுறார், இந்த வெட்டிங் ஹால்ல மஹரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால போட்டோஸ்களை பிடிச்சு கொண்டு, ஏன்னா எனக்கு வரக்கூடிய மனைவி அவ எனக்கு தான் மனைவி, அவ எனக்கு சொந்தமானவர். அவட போட்டோ இன்னொருடைய மொபைல் இருக்கக்கூடாது, அவட போட்டோ இன்னொருடைய மொபைல் இருக்கக்கூடாது, அவட போட்டோ எஃபில இருக்கக்கூடாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாஷா அல்லாஹ் போட்டோ பிடிக்கிறாங்க, எஃபில அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. இப்ப டெய்லி ரெண்டு பேரும் பாக்குறது எத்தனை பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்கிறாங்க எங்களால. அடிக்கடி சொல்றது, நீங்க நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகிடவா. நீங்க நன்மையை விட்டுட்டு மௌத்தாகாட்டி பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு சதகா ஜாலியா ஒரு நன்மையை சொல்லி கொடுத்து மௌத்தாகிறீங்க, கபருக்கு தொடர்ச்சியாக நன்மை வாரது போல ஒரு பாவத்தை விட்டுட்டு மௌத்தாகினாலும் உங்களோட கபருக்கு தொடர்ச்சியாக சோதனை பாவம் வந்து கொண்டுதான் இருக்கு. அதுல இருந்து சந்தேகமும். உங்களோட மனைவிக்கு சொன்னாங்க தெய்வூஸ் என்ற யாரு தெரியுமா? தெய்வூஸ் சஹாபாக்கு கேட்டாங்க, யாருக்கு தெய்வூஸ் என்ற யாரு? உங்களோட மனைவியோட இன்னொரு ஆண் பேசுறாரு, மகரம் இல்லாத ஆண் பேசுறாரு, இவர் பல்ல காட்டி கொண்டு இருக்கிறார், கணக்கில்லாம இருக்கிறார். கேட்டா இதெல்லாம் என்ன நீங்க ஒட்டக காலம் என்றாரு. ஏன்னா மனைவியோட இன்னொரு பேசிக் கொண்டிருக்கிறாரு, சிரிச்சு கொண்டிருக்கிறாரு, ஹஸ்பண்ட் கணக்கில்லாம இருக்கிறார் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெய்வூஸ் ஆண்மை இல்லாதவர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்மை இல்லாதவர். கண்ணியமான சொல்லி பக்குவங்களை உருவாக்குங்க. வீட்டில் உள்ள பெண்களுக்கு பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கும். எத்தனை பல பிரச்சனைகள் வாரத்துக்கு ஒரு அடிப்படை காரணம் பக்குவம் இல்லாம போகும். இன்னைக்கு நிறைய பேர் நிக்காக்கு பின்னால கால் பண்ணி சொல்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்டா, யா ரசூலல்லாஹ் மச்சான பத்தி என்ன சொல்றீங்க? என்ன கேட்கிறா? மச்சான பத்தி என்ன சொல்றீங்க? எங்கட பார்வையில மச்சான் ஹலால். இவர் கபில்துவன் சொன்னதுக்கு பின்னால, இவர் இந்த நிக்காஹ் செய்யறதுக்கு முன்னால இவருக்கு மனைவியாக கூடிய அந்த பெண்ணுக்கு இவருடைய வாப்பாவை பார்க்கலாம், ஹராம். இவருக்கு மாமியை பார்க்கலாம், ஹராம். கபில்துவன் சொன்னதுக்கு பின்னால மாமி இப்ப இவருக்கு மகரம் ஆகிடுவாங்க. மாமியோட முன்னுக்கு உட்கார்ந்து பேசணும், ஹலால். இப்ப மாமாவோட மருமகளுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து பேசணும். இது நிக்காஹுடைய உறவால வரக்கூடிய உறவு. இப்ப மச்சான் அவரு நிக்கிற நானும் ஹலால், மச்சான் எக்ஸ்ட்ரா வந்து கேட்கிற அந்த சஹாபி பெண்மணி யாரும் சொன்னா மச்சான் யாரு? மச்சான் ஒப்புமே இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிகிறதே இந்த மச்சான் மாறாது. மச்சான்
அதுக்கு முதல் முசீபத் ப்ளீஸ் பண்ணி சொல்றேன், யாராவது இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் இருந்தா ரிமூவ் ஆகிடுங்க. பக்குவமான குடும்பம், மச்சான் மைனி பெரியம்மா சாட்சி எல்லாம் ஆகி என்னது இந்த கலவன் மாறி பாபத் கொடல் எல்லாமே சேர்ந்து இருக்கிற கலவன் மாறி ஃபேமிலி குரூப். அது கிறிஸ்துக்கு ஆரம்பிக்கிறது எப்படி என்றா அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளை பேணி நடக்கும். கிறிஸ்துக்கு ஹதீஸ் தான். 2வது நாள் ஒரு பயான், 3வது நாள் ஒரு குர்ஆன் ஆயத், 4வது நாள் உள்ளத்தை கையில் சொல்லுங்க பார்க்க எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்குது. இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப்பால எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்குது. ஹராமா ஹராத்தால் ஒரு ஹலால உருவாக்கலாம். ஒரு ஹராம கொண்டு வந்து சும்மிருந்த உறவு வருஷ கணக்கு கண்டா சலாம் சொல்லிட்டு போன உறவு ஒரு குரூப்பால வருஷ கணக்கு பேசாம இருக்கிறாங்க. கேட்கறத யாரும் சொல்லுங்க மச்சான் சொன்னாங்க, ஹராம் என்று சொல்லல சொன்னாங்க, மவுத் என்றாங்க. மவுத்த நீ எப்படி பயப்படுவியோ அந்த அளவுக்கு மச்சான நீ பயந்து போயிருக்க, அவ்வளவு பயந்து. இது மச்சான மைனி குழப்புறது, மைனி மச்சான குழப்புறது, அது அது எங்கட பார்வையில கணக்கே இல்லை, அது கணக்கே இல்லை. எங்கட ஃபேமிலி ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் மகரத்தை பேர்றது எப்படி சொல்லுங்க பாக்க. மகரத்தை எப்ப பேசுறது சொல்லுங்க பாக்க, எப்ப பேசுறது. ஒரு வலிமாக்கு போற நேரத்துல எங்கட கிளாஸ் மேல் வருவாங்க, ஹஸ்ரத் வாங்க செல்ஃபியும் எடுக்கணும் எல்லாரும் இருந்து ஃபேமிலியோட படிச்ச புள்ள. அவர் என்னோட படிச்சதுக்கான அவருக்கு தெரியா இது ஹராம்ன்றது தெரியா. நான் அவருக்கு சொன்ன அந்த டைம்ல வானம் இது பெரிய விபரீதத்தை நீ எல்லாம் மார்க்கம் தான் அது வெயின் என்றாரு. நான் இது அல்லாஹ் மன்னிக்கணும், இது ஒரு படிப்பினைக்காக சொல்றேன். 1 வருடம் 3 வருடத்துல கோல் பண்றாரு, டிவோர்ஸ்ல வந்து நிக்கிறோம். எந்த செல்ஃபிக்கு காரணமாக இருந்துச்சோ அந்த செல்ஃபியோட தவறான உறவு ஏற்பட்டது. எந்த பொண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொல்றாங்க, எங்கேயோ லிங்க் ஆகிறது எங்கேயோ போயிட்டு வானம் என்பது அல்லாஹ்வுடைய ஒன்றை தடுத்தா அதுல பெரிய பாரதூரம் இருக்குது. நாங்க எப்ப எங்கட மகரத்தை பேசுறது தெரியுமா, எங்கட சமூகம் மௌத்தாகிறதுக்கு பின்னால வீட்டுல பொறுப்புதாரி கேட்டுக்கு முன்னுக்கு இருந்து சொல்லுவாரு, மகரமானவங்க மட்டும் வாங்க ஜனாதாவை பார்க்கணும். மகரமான பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, வாழ்ற நேரத்தை எல்லாரும் பார்த்து முடிஞ்சு இப்ப கப்பல் செஞ்சதுக்கு பின்னால சொல்றாரு, மகரமானவங்க மட்டும் வாங்க ஜனாதாவை பார்க்க. இப்ப உள்ளது என்றாலுக்குள்ள கேட்கிறாரு, நீங்க மகரமா எப்படி சொந்தம், இப்படி சொந்தம் ஹலாலா ஹராமா, பாக்கலுமா ஏலவா, இத்தனை போலே பாக்கலுமா பாக்கலவா, பத்துவா கேட்டு என்ன செய்ய. வாழ்ற காலத்துல எல்லாமே பார்த்து முடிஞ்சு அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு பக்குவம் என்றா ஜனாதாவை வைக்கிற நேரத்துல கூட பாருங்க, இந்த கொஞ்சம் சைடாம யாரும் முன்னுக்கு நிக்கவான மகரம் இல்லாதவங்க சைடாம இருந்து மேலுக்கால புடவை போட்டு மறைச்சி உள்ளுக்கு கொண்டு போய் தங்கத்தை வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. விளங்குது தவறு என்று, ஹராம் என்றது விளங்குது. அது ஏன் மையத்துல மட்டும் ஜனாதால மட்டும் கடைபிடிக்கிறோம். குர்ஆன்ல பாருங்க அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. நான் உங்களுக்கு ரிஸ்கத்தாங்க, உங்களுடைய கஷ்டங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அல்லாஹ் குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். ஆனா எங்கேயும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல உங்களோட மனைவி பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறேன் நரகத்திலிருந்து. அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. அல்லாஹ் எங்கேயும் சொல்லல உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி மக்களை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. ஈமான் கொண்ட வாலிபர்களே, ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. இது யாருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் மலைக்கு மேலால இருந்து, சஃபா மலைக்கு மேலால இருந்து வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரமீன் என்ற ஆயத்திலிருந்து, நபியே உங்களோட குடும்பத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை என்ற குர்ஆனுடைய வசனம் விளங்கினத்தோட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முழு குடும்பத்தையும் அழைச்சாங்க. வந்து சொன்னாங்க, மனாப்புடைய குடும்பமே உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. முத்தலிபுடைய குடும்பமே உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. நான் நபிதான், நான் ரசூல்தான், அதனால எனக்கு உங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லலாம். நீங்க உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க என்று சொல்லிட்டு பக்கத்துல மகள் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா அம்மாவை பார்த்து சொல்றாங்க, மகள் நீங்களும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து, நான் நபிதான், நான் ரசூல். கண்ணியமான சகோதரர்களே,
யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, நாளைக்கு யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, மனைவி மக்களை குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறார். அடுத்தது குடும்ப வாழ்க்கையில ஆக முக்கியம் விட்டு கொடுத்து போறது. பிரச்சனை வராதென்று யாருக்கும் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராதென்று யாருக்கும் சொல்லலாம். பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் வரும் போது விட்டு கொடுத்து போகும். நானா நீயா என்று போனோம் என்றா குடும்பத்துல கஷ்டமாக இருக்கு. கணவன் முடிவெடுக்கணும், நான் எல்லா நிக்காகலையும் ஒரு வசிய செய்வார், மனைவியோட ஒப்பந்தம் செஞ்சிருந்த நிக்காக்கு பின்னால உங்களோட உம்மா வாப்பா பத்தி நான் பேச மாட்டேன், உங்களோட குடும்பத்தை பத்தி நான் கதைக்க மாட்டேன். அதே போல ஏந்த குடும்பத்தை பத்தி நீங்களும் பேசவாங்க. எங்களோட பெட்ரூம்ல நீங்க என்ன பத்தி தாராளமாக பேசலாம், உங்களை பத்தி நான் பேசுறேன். மூணாவது ஒரு நபர் எங்களோட பெட்ரூமுக்குள்ள வரக்கூடாது. மூணாவது ஒரு ஆள் பிரச்சனை எங்களோட பெட்ரூமுக்குள்ள வரக்கூடாது. எப்ப மூணாவது நபருடைய பிரச்சனை பெட்ரூமுக்குள்ள வருமோ, இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரிவு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு உண்டாகும். எந்த ஒரு பிரச்சனை வரும்போது அது பேசுறதால எனக்கு ஏதாவது லாபமா? பிரச்சனை உங்களோட உம்மா வாப்பா, ஏழு உப்ப வாப்பா, மைனி மச்சான் மாற பேசுறதுனால பிரிவு தான் வருவதா? அது பேசவாங்க, அதை ஒரு நாளும் வீட்டுக்குள்ள கதைக்குவாங்க. அதே மாதிரி மனைவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மதிச்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, யாருக்கு முன்னாலேயும் கேவலமாக பேசுவாங்க. மனைவிய 4 பேருக்கு முன்னால கேவலமாக பேசுவாங்க. உங்களோட மனைவியுடைய முகத்துக்கு ஓங்கி அடிக்கவானு, தவறான வார்த்தைகளால பேசுவானு. சிலர்கள் சில வாலிபர்கள் நான்டா சொல்ற, மனைவிக்கு கைய வைக்கக்கூடிய ஒருவர் அது உண்மையாக ஆண்மகனாக இருக்க முடியாது. மனைவி கடிக்கக்கூடிய ஒருவர் அவர் ஆணாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கக்கூடிய நேரம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உடம்புல காயம் இல்லாம அடிங்கன்றாங்க. என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் மனைவி எனக்கு கட்டுப்படுறா இல்ல, என் மனைவி என்ன நான் சொல்றதை கேட்கிறா இல்ல. உண்மைதான். ஏனென்றதை நாங்க யோசிக்கிறோம் இல்லை, ஏனென்றதை நாங்க யோசிக்கிறோம் இல்லை. கூடுதலாக வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு மனைவிமார் ஒரு கணவனுடைய பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அந்த கணவன் மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறது. மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறது. நேரம் என்றால் வெறுமனே அந்த பெண்ணுடைய உடலுடைய தேவை மட்டுமல்ல. இன்னைக்கு நிறைய பெண்கள் கணவனோட பேசணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. இவர் ஷாவுக்கு பின்னால வேலைட்டு வாராரு, வேலைட்டு வந்து என்ன செய்யறாரு, சந்தையில ஒரு அரை மணித்தியாளர், 1 மணித்தியாளர், 2 மணித்தியாளர் அங்கேயே பேசி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. வந்து சாப்பிட்டு தூங்குறாரு. மார்னிங் அல்ஹம்துலில்லாஹ் சிலவங்க சுபோ தொழுறாங்க, இன்னும் சிலவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே வேலைக்கு போறாங்க. அது தொடர்பு இல்லை மனைவியோட. ஏதோ ஒரு மெஷின் போல தன் வாராரு போறாரு, மனைவியோட பேச டைம் இல்லை. இந்த பெண் வீட்டுடைய தேவைகளை, வீட்டுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய பிரச்சனைகளை யாருக்கிட்ட சொல்றது, யாருக்கிட்ட பேசுறது? மனைவி கோல் பண்ற, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இவர் சொல்றாரு உங்களோட தம்பியோட போக. மனைவி சொல்றார் நான் ஹாஸ்பிட்டல் போகணும், உங்களோட வாப்போட போக. வாப்பாவோட என் தம்பியோட போகணும் என்றாவே என்ன முடிக்கணும், ஏன் நிக்கா செய்யணும்? நாங்க நேரம் கொடுத்தோம் என்றா மனைவி உட்கார வச்சு பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு சாப்பாடு எடுத்து சாப்பாடு ஊற்றுறதுன்னு சொன்னாங்க. சதகா என்றாங்க. நாங்க எல்லாரும் செஞ்சிருப்போம். அது ஒரே ஒரு தரம் இப்ப வலிமால பொட்டோமேனுக்கு முன்னால மட்டும், அது லைஃப் டைம் ஞாபகம் வைக்கிறதுக்கு பொட்டோமேனுக்கு முன்னால மட்டும் சாப்பாடு கொடுத்திருப்போம். அதுக்கு பின்னால கொடுத்திருக்கவே மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மனைவியை மதிச்சாங்க. மனைவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி எப்படி கூப்பிட்டாங்கன்னு பாருங்க. நான் எப்படி என்று தெரியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிய ஆயிஷா என்ற பேரை ஆயிஷா என்று கூப்பிட்டது கிடையாது, ஹுமைரா என்று கூப்பிடுவாங்க. ஹுமைரா அதாவது மஞ்சள் நிற, அதாவது சிவப்பு நிற பெண்ணே என்று கூப்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தௌஃபீக பெற்ற பெண்ணே என்று கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகான பேரை கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்களும் கூப்பிடுறது யார? எங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்களோட நம்பரை சியூட்டி, பியூட்டி, ஹனி எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். வீட்டுக்குள்ள வரப்புல டிலீட் பண்ணிட்டும் வார, அதை லொக் பண்ணிட்டும் வார, ப்ரொஃபைல மாத்திட்டும் வார, தெரியும் ஹராம் என்று. ஆனா வீட்டுல மனைவி தவறு செஞ்சா எருமை, மாடு, குரங்கு, மனைவியை மதிக்கிற பக்கத்து வீட்டுல வந்து என்ன வாழ்றாங்க? ஒரு நாள் மனைவி அந்த பேர்களை கொண்டு அழைக்கவாள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உலகத்துல முழு மஹல்லா ஹஸ்ரத் உஸ்தாத்மா வந்திருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னாங்க, பெர்ஃபெக்டான பெஸ்ட் நல்ல புள்ள என்று சொன்னாலும் தெளிவாக விளங்கிக்கோங்க. ஒவ்வொருவரும் இன்றைக்கு வீட்டுல போய் ஒரு அபலை சொல்ற கட்டாயமா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மனைவி கிட்ட கேளுங்க, நான் நல்லவரா என்று கேளுங்க. பயன்காட்டு கேட்கவா, நான் நல்லவரா என்று கேட்டா ஏற்கனவே தெரியும். அப்படி கேட்கவா, உண்மையாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கிட்ட. உண்மையை சொல்லுங்க, நான் நல்லவரா. மனைவி கிட்ட கேளுங்க. உண்மைக்கு மனைவி மனசால எதுவுமே சொல்லலா அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, கணவன்ல சிறந்தவர் யாரு தெரியுமா? மனைவி சொல்லோடு நல்ல கணவன் இருக்கு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறார். நாங்க மௌத்தாக்குறோம், மௌத்தாவினதுக்கு பின்னால சில ஜனாதாக்களை போல அழுகுற சத்தம் வெளியில கேட்குது. கணவன் மௌத்தாகினதுக்கு போறோம். எனக்குள்ள டவுட் என்னன்னா, சந்தோஷத்துல அழுகுறவா கவலையில அழுகுறவா? அந்த கண்ணீர் சந்தோஷத்துல வரக்கூடிய கண்ணீரா? கிட்ட ஒரு யூடியூபர் ஒரு பெண் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீ கணவன் மௌத்தாகின அதாவது இறந்ததுக்கு பின்னால் அழுதீங்களா? ஓ அழுத. ஏன்? சந்தோஷத்துல வாழ்ற காலத்தை செஞ்ச அநியாயம் இதுக்கு பின்ன இல்லைன்னு நான் சந்தோஷத்துல அழுதுன்னு சொல்றான். சந்தோஷத்துல அந்த கண்ணீரை லெப்ல கொடுத்தா செக் பண்ணி பார்க்கணும் உண்மையா பொய்யா. நம்ம வாழும் போது மனைவி துவா செய்யணும். மனைவி கிட்ட கேளுங்க. நாங்க ஆனா மனைவி சொல்ற, ஒரு கணவன் கூப்பிட்டு வராட்டி மலக்குமாருடைய பதுவா இருக்குது, ஒரு கணவன் உடைய பொருத்தம் இல்லாம நீ மௌத்தாகின நரகவாதி. அந்த ஹதீஸ பாடமாக்கி வச்சிருக்கார். ரெண்டையும் சொல்லி சொல்லி பயம் காட்டுறது. ஆனா அல்லாஹ் சொன்னாங்க, கணவனை சிறந்தவர் என்று சொல்லி மனைவி சொல்லாவிட்டால் அவர் சிறந்தவரே கிடையாது. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மௌத்தாகினாங்களோ அப்படி மௌத்தாக துவா கேட்கும். கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? எப்படி மௌத்தாகினாங்க சொல்லுங்க பார்க்க. எப்படி மௌத்தாகினாங்க? காபாவுடைய புடவை பிடிச்சு கொண்டோ சுஜூதுல ஒரு ருக்குலே அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக இல்ல. அவங்க மௌத்தாகினது தன்னுடைய மனைவியுடைய மடியில கலிமாவை சொல்லிக் கொண்டு துவா கேட்டுக்கொண்டு அந்த அளவுக்கு மனைவியோட முஹப்பத் இருக்கும். இன்னைக்கு எங்களோட வீட்டுல எல்லாமே தனித்தனி, தனி பிளேட், தனி கப். இன்னைக்கு கப்ல ஹஸ்பண்ட் வைஃப், இன்னைக்கு அதாவது மிஸ்வாக் எல்லாமே வீட்டுல தனித்தனி. வீட்டுக்குள்ள அல்மாரி எடுத்தாலும் ஹஸ்பண்டோடு தனி, வைஃபுக்கு வேறையா. எல்லாமே நாங்க பிரிச்சுட்டோம். டவல் இருந்து எல்லாமே பிரிச்சுட்டோம். ஆனா இந்த காலத்துல பிரிச்சுதான் விட்டோம். பாவிக்கக்கூடிய பாவனைக்கு ஒன்று பாவிச்சா அந்தக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகும் போது மிஸ்வாக் கொண்டு தான் ஆயிஷா அம்மா தன்னுடைய நாவால மிஸ்வாக்க இது பண்ணி கொடுத்தாங்க, மென்மையாக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதால மிஸ்வாக் செய்யப்பட்டாங்க. நீங்க எங்கட பேசி கொடுத்தா சக்கராத்துல உடனே மௌத்துட்டாங்க. உண்மையா இல்லையா? நம்ம சுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு ஒரு பிரஷ் சாப்பிடக்கூடிய பிளேட் ஒரே பிளேட். வீட்டுக்குள்ள தனியா சாப்பிடுவாங்க. மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு பிளேட்ல சாப்பிடுங்க. கையை வச்சு ஒரு பிளேட்ல சாப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குளிக்கும் போது போல குளிக்கிற நேரத்துல ஹஸ்பண்ட் வைஃபா உண்டாக குளிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நோய் வந்தா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வைஃபுக்கு சோமி இல்ல, கொஞ்சம் ஓதி தண்ணி தாங்கன்னு கேட்கிற வானம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த துவா இருக்குது. உங்களோட மனைவிக்கு கையை தலையில வச்சு நீங்க ஓதுங்க. உங்களை விட்டுட்டு போக மாட்டான், உங்களுக்காக துவா செய்வா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, ஆயிஷா அம்மா எனக்கு சில நேரங்கள்ல மென்சன்ஸ் காலத்துல நான் ஏன தலகணீர் தெரியுமா? அல்லாஹ் ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நிலத்துல தூங்கி இருப்பாங்க. ஆனா அவங்களோட தலகாணி எது தெரியுமா? ஆயிஷா அம்மாவுடைய மடியில தான் தூங்குவாங்க. அதனால கண்ணியமான வாலிபரே, கண்ணியமான அன்பான சகோதரரை, முடியுமான அளவுக்கு முதலாவது ஈமானுடைய சைடை சீராக்குவோம், இரண்டாவது தக்வாவுடைய லைனை சீராக்குவோம், மூணாவது விட்டு கொடுத்து போவோம், நாலாவது கணவன் மனைவியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க ஒவ்வொருவரும் புரிந்துணர்வோட அன்போட நேரம் கொடுப்போம். அல்லாஹ் இந்த வாலிபரை பொருந்தி கொள்வானாக, இந்த வாலிபருக்கு ரஹ்மத் செய்வானாக. அனைத்து கைதுகளை நிலவுகளை இந்த வாலிபருக்கும் இந்த வாலிபரோடு இணையக்கூடிய இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. வந்திருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. கெட்ட பாவனைகள், மோசமான பாவனைகள், உடல் ஆரோக்கியத்தை நாசமாக்கக்கூடிய அந்த கேள்விப்படாத போதை வஸ்துகளை விட்டும் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்து இந்த மஹல்லாவை, இந்த ஏரியாவை, இலங்கையில் உள்ள எல்லா இடங்களுக்கும் முன்மாதிரியான ஒரு தீனுள்ள ஒரு ஸ்தலமாக ஆக்கி வைப்பானாக. இங்கிருந்து நிறைய உலமாக்களின் ஹாஃபில்களின் தீன்தாரிகளை முழு உலகத்துக்கு போய் அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி பேசக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் வெளியாக்குவானா.